வணக்கம் நண்பர்களே. இப்போதைக்கு இந்தியன் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னென்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் கம்பெனி டசால்ட் ஏவியேஷன் இவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், ஒரு ஜெட் ஏர்க்ராஃப்ட் இதை வாங்குறதா இருந்தாங்க. அதோடைய பேர் என்னென்னா ரஃபேல். இதை பற்றி நான் உங்களுக்கு அந்தளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ரெகுலராக நியூஸில் படிச்சிருப்பீங்க. இதை சுற்றி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சர்ச்சையும் வந்துச்சு, ஸ்கேமும் வந்துச்சு. இப்போ இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஏர்க்ராஃப்டை அப்ராக்சிமேட்டாக ஒரு 60,000 கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்குறதா அக்ரிமெண்ட் நம்ம வந்து சைன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் இந்தியாவில் அரைவ் ஆயிருக்கு. 5 ஏர்க்ராஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் இதை இப்போ ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஏர்க்ராஃப்ட் எடுத்துகிட்டு வந்ததுனால நமக்கு என்ன பயன்? இது வந்து பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வருமா? இது இல்லாமல் நம்ம லாங் டேர்முக்கு நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி அந்த நியூஸ் வந்தது இல்லையா? இப்போ இந்த நியூஸ் வந்த உடனே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும் இதை ஹெவியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக நியூஸ் வருது. வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், மெயினாக யூடியூப் ஆகட்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எக்ஸாஜரேட்டட் நியூஸ், மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, இனிமேல் இந்தியா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பாகிஸ்தானும் சைனாவும் நம்மளை பார்த்து பயப்பட போகிறாங்க. சொல்லப்போனால் காஷ்மீரை இன்னும் சில நாட்களில் நம்ம மீட் எடுத்துடலாம். இந்த ரஃபேல் ஏர்க்ராஃப்ட், இந்த ஜெட் ஏர்க்ராஃப்டை வச்சு நம்ம மீட் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபேக் நியூஸ் இப்போதைக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. நம்ம சைனாவோட நம்ம நினச்சிருந்தா 1962 நம்ம ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணி, அதாவது ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணியிருக்கலாம். நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் அவங்க சொல்கிறது என்னென்னா, 1962 நமக்கு ஓரளவுக்கு டீசென்ட் ஏர் பவர் இருந்தோம், நம்ம சைனாவோட அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி நேற்று இந்த ஏர்ஃபோர்ஸ் ஏர் பவர் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுறதல்ல. அதே போல் கார்கில் வார் ஒரு 20 வருஷம் முன்னாடி ஃபைட் பண்ணோம். இன்றைக்கி தேதியில் ரஃபேல் ஜெட் இருக்க மாதிரியே அன்றைக்கி தேதியிலேயுமே நமக்கு அட்வான்ஸ்டாக ஏர்க்ராஃப்ட்லாம் இருந்தது. MiG-29 இருந்தது, மிராஜ் இருந்தது. இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம பாகிஸ்தானோட சண்டை போட்டோம். சொல்லப்போனால் பாகிஸ்தான் இந்த ஏர்க்ராஃப்டை பார்த்து தான் பயந்து போனாங்க. அவங்க அந்த காலத்தில் அமெரிக்கா கிட்டேருந்து அட்வான்ஸ்டு F-16 ஜெட்ஸை வாங்கி வச்சுருந்தாங்க. F-16 ஜெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏர்க்ராஃப்டை பார்த்து பயந்துட்டு ரிட்டர்ன் போயிடுச்சு. அப்போது பாகிஸ்தான் கிட்டேருந்து காஷ்மீரை மீட் எடுக்கணும் நினச்சிருந்தோம், அப்பயே மீட் எடுத்துருக்கலாம் நம்ம. ஆனால் அதை நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர நியூஸ் எல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. சரி, ஏன் இப்போ இந்த ரஃபேல் ஏர்க்ராஃப்டை நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்குள்ளே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம வந்து பொதுவாக ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஃபைட்டர்ஸ்னு சொல்கிறது மேலே பறந்து மற்ற ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸோட சண்டை போடும். இதுதான் அந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ். இதிலே வந்து மற்ற மிலிட்ரி ஏர்க்ராஃப்டாக இருக்கும். பாம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, பாம்ஸ் ட்ராப் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இன்டர்செப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு F-16 வந்து ஒரு இன்டர்செப்டர். இது வந்து என்ன பண்ணுன்னா மற்ற ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் பின்னாடியே போகும். இது வந்து ரெக்கானசன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்பையிங் டியூட்டியை இந்த இன்டர்செப்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், அதாவது இந்த மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்னு தான் நம்ம சொல்லணும். ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. சரி, ஏன் இப்போ இந்த ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் நம்ம வாங்கியிருக்கோம்? இந்தியா அந்த காலத்தில் இருந்தே நம்மளுடைய வெப்பன் சிஸ்டம், மெயினாக அந்த ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தால் வாங்கிட்டு இருக்கோம். மெயினாக ரஷ்யா கிட்டேருந்து நம்ம அந்த காலத்துலேருந்தே வாங்கிட்டு இருக்கோம். மற்ற நாடுகள் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். யூகேலேருந்து வாங்கியிருக்கோம், ஃப்ரான்ஸ்லேருந்து நிறையா வாங்கியிருக்கோம். மிராஜ் ஃபைட்டர்ஸ் இதை நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கினது தான். பல நாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் உத்து கவனிச்சோம்னா இந்தியாவில் நம்ம இண்டிஜினஸ், அதாவது நாமளே சொந்தமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது வெளிநாடுகள்லேருந்து வாங்குறது தான் அதிகம். இப்போ சராசரியாக கடந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன் அளவுக்கு நம்ம வெளிநாடுகள் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு டாப் 2 இம்போர்ட்டர்ஸில் நம்ம இருக்கோம். ரொம்ப காலமாகவே நம்ம டாப் 2 இம்போர்ட்டர்ஸில் இருக்கோம், அலாங் வித் சவுதி அரேபியா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே சவுதி அரேபியா மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை விட அதிகமாக இம்போர்ட் பண்ணுற நாடு எதுனா சவுதி அரேபியா தான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஹெவியாக மற்ற நாடுகள் கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு வரோம். அப்போ நம்மளுடைய லாங் டேர்ம் கோல் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த மேக் இன் இண்டியா ஸ்கீம் கீழே முடிஞ்ச வரைக்கும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வெப்பன்ஸாக நாமளே பண்ணணும், மற்ற நாடுகளை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றதான் இப்போதைக்கு நம்மளுடைய ஒரு கோல், ஒரு ஆம்பிஷனாக நமக்கு இருக்குது.
சரி, இப்போ ஏன் இந்த ரஃபேல் ஏர்கிராஃப்டை வாங்கணும்? ஒரு பக்கம் மேக் இன் இந்தியான்னு சொல்கிறோம், அப்போ ஏன் நம்ம அதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்முக்கு நம்மளுடைய இந்தியன் ஏர்கிராஃப்டில் கொஞ்சம் ஏர்கிராஃப்ட் ஷார்ட்டேஜாக இருக்குது. இப்போது ஹைபாத்தட்டிக்கலாக இப்போது பாகிஸ்தானோடையும் சைனாவோடையும் ஒரு 2 ஃப்ரண்ட் வார், அதாவது ஒரே நேரத்தில் இந்த 2 நாடுகளோடையும் சண்டை போடுற மாதிரி ஒரு போர் சூழ்நிலை வருதுன்னா நமக்கு அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ஏர்கிராஃப்ட் ஸ்குவாட்ரன்ஸ் இல்லை. அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் முக்கியமான ஏர்கிராஃப்ட் தேவை. மெயினாக இந்த ரீசனுக்காக இப்போது இந்த ரஃபேல் ஏர்கிராஃப்ட் நம்ம வாங்கியிருக்கோம். சரி, இந்த ரஃபேல் ஏர்கிராஃப்ட் உண்மையாலே சுப்பீரியர் ஏர்கிராஃப்டா? ஏற்கனவே நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்கிராஃப்ட் இதை கம்பேர் பண்ணும்போது இது சுப்பீரியரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இல்லாமல் சைனா டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் J-20 இதை கம்பேர் பண்ணும்போது இது சுப்பீரியரா, இதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஏற்கனவே அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட் இருக்குது. இந்த மீடியாவில் சொல்கிறது போல் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்போ தான் புதுசாக ரஃபேல் ஜெட்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது. நம்மக்கிட்ட MiG-29 ஏர்கிராஃப்ட் இருக்குது. இது வந்து ஹெவி சுப்பீரியர் ஏர் ஃபைட்டர். அந்த காலத்தில் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா MiG-29 வந்து யூஸில் இருக்குது. நான் சொன்ன போல் கார்கில் வார்லாம் இதை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்தியன் ஆர்மி இதை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான்லேயும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஹெவியஸ்ட் ஏர்கிராஃப்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகாய் Su-30 MKIS சீரிஸ், இதுவும் வந்து ரஷ்யன் சிஸ்டம் தான். இந்த சுகாய் 30 MKIன்றது ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக இந்தியா நம்ம வந்து டெவலப் பண்ணது. HAL இந்த ஏஜென்சி வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஹெவி ஃபைட்டர் தான். இது வந்து ஒரு 4th ஜென்ரேஷன் ஃபைட்டர். இந்தியன் ஏர்கிராஃப்டுடைய பேக் போனே இந்த சுகாய் 30 MKI அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்போ இந்தளவுக்கு ஆல்ரெடி ஏர்கிராஃப்ட் இருக்குது நமக்கு, இதை நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அதே போல் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் லைட்டர் ஏர்கிராஃப்ட் எடுத்திங்கன்னா மிராஜ் இருக்குது. இது வந்து இதுவும் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினது தான், அதே டசால்ட் கம்பெனிலேருந்து வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீட் அதிகம். ஸோ சில டாக்டிக்கல் ஃபைட்டிங்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ சுகாய் மாதிரியும் MiG-29 மாதிரியும் அது ஹெவி ஏர்கிராஃப்ட் கிடையாது. ஸோ செலக்டிவ் யூசர்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஜாகுவார் இந்த ஏர்கிராஃப்ட் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பிரிட்டன் கிட்டேருந்து வாங்கினது. ஜாகுவார் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் சேர்ந்து டெவலப் பண்ணுது. இது இல்லாமல் நிறைய ஏர்கிராஃப்ட் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மெயின் பேக் போன் இந்த MiG சீரீஸும் இந்த சுகாய் சீரீஸும் தான். இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த ரஃபேலை வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய இந்த சுகாய் 30 MKI இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இட் இஸ் அ சுப்பீரியர் ஃபைட்டர். இது வந்து ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர்ன்றது நிறைய ரோல்ஸை வந்து இது வந்து பண்ணோம். ஒரு எனிமி கண்ட்ரிக்குள்ளே எனிமி ரீஜனுக்குள்ளே போய் அந்த எனிமியை நியூட்ரலைஸ் பண்ணணும், சுற்றி இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸை அட்டாக் பண்ண நியூட்ரலைஸ் பண்ணணும். இதுதான் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர். MiG-21 சரி, MiG-29 சரி, சுகாய் 30 MKI சரி, ரெண்டுமே ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர்ஸ் தான், ரெண்டுமே ஹெவி ஃபைட்டர்ஸ். இப்போ மெயினாக ரஃபேலை கொண்டு வந்தது இந்த சுகாய் 30 MKI. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த கேப்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நம்ம இப்போ ரஃபேலை கொண்டு வந்திருக்கோம். சொல்லப்போனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ரஃபேலே தேவையில்லை, Su-30 MKI சுப்பீரியர் தான், அதையே நம்ம வந்து வச்சுக்கலாம், வேணும் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இது காரணங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த Su-30 MKI மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸ், உதாரணத்துக்கு யூரோ ஃபைட்டர் டைஃபூன் இந்த ஃபைட்டரோட கம்பேர் பண்ணும்போதும், ஃப்ரான்ஸுடைய ரஃபேல் ஃபைட்டர் இதனுடைய கம்பேர் பண்ணும்போதும் Su-30 MKIனுடைய காஸ்ட் வந்து கம்மி. அதே போல் Su-30 MKI வந்து ஒரு ஹெவி ஃபைட்டர். இப்போ ரஃபேல் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபைட்டர் தான். அதே போல் இது ஸ்பீடில் வந்து பெருசாக வித்தியாசம் இருக்காது. அதே போல் டாக்டிக்கல் அட்வான்டேஜ் Su-30 MKIக்கு அதிகம். Su-30 MKI வந்து ஒரு ப்ரோவன் ஃபைட்டர். ஆல்ரெடி அது வந்து சர்வீஸில் இருக்குது, நிறைய இடத்துல அட்டகாசமாக அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ப்ரோவன் ஃபைட்டர் இருக்குது. இப்போ ரஃபேல் கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஒரு சில இடங்களில் ரஃபேல் ஒரு சுப்பீரியர் சிஸ்டம். மெயினாக இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சுப்பீரியாரிட்டி இருக்குது. அதே போல் அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம் இதில் நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். இதில் ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இப்போ Su-30 MKI பார்த்தீங்கன்னா ஒரு 4th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட். ரஃபேல் எங்கே வைக்கணும்னா 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷனுக்கு நடுவில் வரும். 4.5 ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கும் மேலே 5th ஜென்ரேஷன். 5th ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இதில் மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஒரு ஃபீச்சர்ஸ், உள்ள அந்த ஏவியானிக் சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டு 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெஃபினேஷன் கிடையாது. ஸோ ரஃபேல் வந்து 4.5th ஜென்ரேஷனில் வரும். நீங்கள் வந்து சுக்காயை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜென்ரேஷனுக்கு மேலே. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்காக தான் நம்ம இப்போது ரஃபேலை நம்ம வாங்குகிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சுக்காயை வாங்கினோம். இது நான் சொன்னது போல் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினோம். அதோடு இப்போ தான் வந்து ஒரு லார்ஜ் பேட்சை ஒரு வெளிநாடு கிட்டேருந்து நம்ம வாங்குறோம். இப்போது ரஃபேலையும் சைனாவினுடைய 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் J-20 இதில் எது பெட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் ப்ரீஃபாக. இப்போதைக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷனல் 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அமெரிக்கன் ஃபைட்டர்ஸ் தான். F-22, F-35 ராப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து சர்வீஸில் இருக்குது. அது இல்லாமல் இப்போ சைனாவுடைய J-20 ஃபைட்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைனா ரஷ்யாவோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. அவங்களுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் Su-57 இன்னும் அவங்க வந்து இதை லான்ச் பண்ணலை. ஆனாலும் இந்த சைனீஸ் ஃபைட்டர் J-20 இதை எடுத்துட்டிங்கன்னா சைனீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது அட்வான்ஸ் ஃபைட்டர்னு சொல்கிறாங்க. அமெரிக்கானுடைய F-22, F-35 விட சுப்பீரியர்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இது அந்தளவுக்கு சுப்பீரியர் கிடையாது. சொல்லப்போனால் ரஃபேலுக்கு ஈக்குவல் இல்லை. ரஃபேலை விட ஒரு சில ஏரியாஸில் இது இன்ஃபீரியர் அப்படின்னு தான் சொல்லணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீரிஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருந்து ரஷ்யா கிட்டேருந்து பாரோ பண்ண அந்த சுகாய் சீரிஸ் இன்ஜினை தான் வச்சுருக்காங்க. சைனா அந்த காலத்துலேருந்து ரஷ்யன் சிஸ்டம்ஸை தான் பாரோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க மேற்கொண்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் அது இன்ஃபீரியர். செகண்டு, அதனுடைய ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ரொம்ப ஹைப் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ்லாம் அந்தளவுக்கு அட்வான்ஸ்ட் இல்லை. அப்போ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரஃபேல் பார்த்தீங்கன்னா J-20க்கு ஈக்குவல் இல்லை, ஒரு சில இடங்களில் இது வந்து சுப்பீரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த ரஃபேல் ஃபைட்டர் இதை நம்ம ஏன் வாங்கியிருக்கோம், இதனுடைய ஃபீச்சர்ஸ், இதனுடைய கம்பேரிசன்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது ரஃபேல் ஃபைட்டரை நம்ம வாங்கிட்டோம். இப்போது இதை வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா, சரியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாக இருக்காது. இப்போ மேக் இன் இண்டியா ஸ்கீம்னு சொல்கிறோம். மேக் இன் இண்டியாங்கிறது இந்தியாவிலே செய்யணும். இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறது மேக் இன் இண்டியா கிடையாது. அப்படியே பணத்தை கொடுத்து வெளிநாட்டிலேருந்து ஆஃப் த ஷெல்ஃபாக ஒரு பொருளை வாங்குறது மேக் இன் இண்டியா கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சயின்டிஸ்ட், நம்மளுடைய ரிசர்ச்சர்ஸ், நம்மளுடைய இன்ஜினியர்ஸை வச்சு நம்ம நாட்டிலே நம்ம இந்த மாதிரி விமானங்களை உருவாக்கணும். இதை நம்ம பண்ணியிருக்கோமா, நம்ம ரெக்கார்டை பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம பண்ணலை. இப்போது டிஃபென்ஸ் ஏர்க்ராஃப்ட் எடுத்துட்டோம்னா அந்த காலத்திலே தேஜாஸ் LCAன்னு சொல்லுவாங்க, லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட். இந்த தேஜாஸ் ஏர்க்ராஃப்டை நம்ம பண்ணுறதா நம்ம முடிவெடுத்தோம். இன்றைக்கி தேதியிலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ் அந்தளவுக்கு இல்லை. ஒரு சின்ன பேட்ச் தான் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த LCA தேஜாஸில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய நிலை இருக்குது. அதே போல் ஒரு பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட், சிவிலியன் ஏர்க்ராஃப்ட், இதனுடைய பேர் சரஸ். இந்த ப்ராஜெக்டும் அந்த காலத்துலேயே ஸ்டார்ட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை நம்மளால் முடிக்க முடியல. நடுவில் கேன்சல் ஆகி மறுபடியும் இப்போ நம்ம அதை ரிவைவ் பண்ணிடுவோம். இந்த நிலைமையிலாம் நம்மளுடைய ரிசர்ச்சும் நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டரும் இருக்குது. அப்போ நமக்கு இன்றைக்கி தேதியில் நமக்கு வந்து வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணுறத விட நம்மளுடைய இண்டிஜினஸ் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங், எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ 60,000 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ரஃபேல் ஜெட்ஸை வாங்கியிருக்கோம். இதே பணத்தை நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லையும் அதுக்குள்ளே இருக்க சயின்டிஸ்ட்க்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் லேபரேட்டரிஸ்க்கும் நம்ம கொடுத்துருந்தோம்னா ஒருவேளை ரஃபேல் ஜெட்டுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டை இந்தியன்ஸே பண்ணியிருக்கலாம், நாமளே பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். மற்ற ஏரியாஸ்லாம் நம்ம சுப்பீரியராக இருக்கும். நம்மளுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க, இண்டிஜினஸ் பாத்தில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சேட்டலைட் ப்ரோக்ராம் ஆகட்டும், இண்டிஜினஸாக நம்ம நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். சேட்டலைட்ஸ் விடுறோம். நியூக்ளியர் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா சிவில் நியூக்ளியர் செக்டரில் நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கோம். ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நம்மளால் செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்ய முடியும். அப்போது முடிஞ்ச வரைக்கும் நாமளாகவே சொந்தமாக இந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது மட்டும் பத்தாது. அப்போ ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. இப்போதைக்கு மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்மில் வழி இல்லாதனால நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் லாங் டேர்மில் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த்துக்கு எது ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னா இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இதுக்கு அரசுகள் வந்து கவனம் செலுத்தும். இதில் எந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம அரசை வச்செல்லாம் நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அரசு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் எல்லாத்தினுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தாலும் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டருடைய நிலை இப்படி தான் இருக்குது. நம்ம பெரும்பாலும் இம்போர்ட்ஸை நம்பி தான் இருக்கோம். இம்போர்ட்ஸை நம்ம நம்பிக்கிட்டே இருந்தால் இது வந்து ஒரு உண்மையான ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஃப்யூச்சரில் நமக்கு இண்டிஜினைசேஷன் தான் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.